ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். சுபா கதைகள்ல இன்னைக்கு நாம கேட்க போற குறுநாவல் எங்கே அவள். இது மோனா மாத இதழில் டிசம்பர் 1985 வெளிவந்த கதை. அண்ட் நரேன் வைஜ் ஆர் பேக். பல விதமான திருப்பங்களோட. அவங்களோட நீங்களும் சேர்ந்து துப்பறிய ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப கதைக்கு போலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. நரேந்திரன் அந்த தாளை இன்னொரு முறை படித்தான். பெயர் நீரஜா. உயரம் 5 அடி 5.5 அங்குலம். கண்கள் பழுப்பு, கூந்தல் கருப்பு. கொலை செய்யப்பட வேண்டிய நாள் 10 ஏப்ரல் 1992. நிமிர்ந்தான். இது எங்கே கிடைத்தது என்கிறீர்கள் என்று கேட்டது எதிரே அமர்ந்திருந்தவளை. வெகு அவசரமாய் வர்ணித்தால் மகா அழகி. நிதானமாய் மார்க் போட்டால் சவுக்கு நுனி போல் கூரான விழிகள், அதில் புதைந்த விஷமம், திருத்திய புருவங்களின் ஆசிர்வாதம். நேரு குடும்பத்து மூக்கு, இடது மூக்கில் ஒரு வைரப்பொட்டு, விடியல் வான நிறத்தில் லிப்ஸ்டிக், பற்களில் தூய்மை. கூந்தலை அள்ளி கொண்டை போட்டு கையில் ஒரு நீர் சொரியும் பானையை கொடுத்தால் எந்த டூயட் பாடலிலும் நிற்க வைக்கலாம். 10 நகங்களிலும் பாலிஷ். அந்த பாலிஷை ஆராய்ந்தாள். நரேந்திரனுக்கு பதில் சொல்லவில்லை. ஆச்சரியம் என்றான் நரேந்திரன். என்ன? முத்து எதுவும் உதிரவில்லை. இந்த 8க்கு 8 அங்குல பேப்பரை கொண்டு வந்து நீட்டினீர்கள். படியுங்கள் என்றீர்கள். இந்த எழுத்துக்களின் வளைவுகள், புள்ளிகள் அத்தனையும் போட்டோ பிம்பம் மாதிரி என் மூளையில் பதிவு செய்யப்படும் அளவுக்கு படித்துவிட்டேன். 3 நிமிடமாய் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்று உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் வாய்ஸ் இல்லை. ஏதோ ஒரு தைரியத்தில் கொண்டு வந்து விட்டேன். உண்மையில் எனக்கு பயமாயிருக்கிறது. நீரஜவா உங்கள் பெயர்? இல்லை. பின் பயம் எதற்கு? நான் வசதியான கௌரவமான குடும்பத்து பெண். கொலை கேஸுக்கு சாட்சி கூப்பிட்டு கோட்படி ஏறினால் என் அப்பா படுக்கையிலே உயிரை விடுவார். ஆரம்பத்திலிருந்து வருவோம். நீங்கள் யார்? என் ஜாதகம் எதற்கு? ஏதோ ஒரு சாவித்ரி அல்லது சரஸ்வதி. மன்னிக்க வேண்டும். பெயர் அட்ரஸ் இல்லாதவர்களே, கொடுக்க விரும்பாதவர்களே ஈகிள்ஸ் ஐயில் கிளைண்ட்ஸாய் ஏற்பதில்லை. நான் உங்கள் கிளைண்ட் என்று யார் சொன்னது? என்னிடம் பைசா எதிர்பார்த்தாலும் பெயராது. ஒரு என்ன சொல்லலாம், சமூக சேவை என்று வைத்துக்கொள்ளுங்கள். பேசும்போது கண்களில் சிரிப்பலை, ஒரு பிசினஸ் தனம். நரேந்திரன் தலையை உலுக்கிக் கொண்டான். கைகளை உயரத் தூக்கி பேல் என்றான். சரி, வெகு அவசியமான கேள்விகளுக்கு மட்டும். கேளுங்கள். இந்த காகிதம் எங்கே கிடைத்தது? எப்போது கிடைத்தது? நான் கௌதம் லெண்டிங் லைப்ரரியில் மெம்பர். இன்று காலை இந்த புத்தகத்தை எடுத்தேன். வீட்டுக்கு போனதும் படிக்கலாம் என்று பிரித்தேன். 186, 187 பக்கங்களுக்கு நடுவே குறுக்கில் மடித்து இந்த பேப்பர். அதில் எழுதியிருந்ததை பார்த்ததும் அதிர்ந்தேன். போலீஸுக்கு ஏன் போகவில்லை என்று ஏற்கனவே விளக்கம் கொடுத்து விட்டேன். ஆனால் ஒரேடியாய் பேசாமல் இருக்கவும் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. ஒரு பொறுப்புள்ள இந்த லைனில் சாமர்த்தியமுள்ள இன்னொரு பிரஜையிடம் விஷயத்தை ஒப்படைப்பது என்று தீர்மானித்தேன். தேங்க்யூ. உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? நான்சென்ஸ். பர்சனல் கேள்விகள் வேண்டாம். அதற்கில்லை, கல்யாணத்தன்றைக்காவது உங்கள் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பை பார்க்க முடியுமா என்று யோசித்தேன். வெல், இந்த கதைக்கு வருவோம். கௌதம் லைப்ரரி எங்கே இருக்கிறது? லஸ்ஸில். நாம் இப்போது அங்கே போகிறோம். நாமா? ஆமாம். இந்த புத்தகத்தை காட்டி இதை திருப்பியது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நான் எதற்கு? என்னை நம்பி புத்தகத்தை தர நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். லைப்ரரி வரை வருவதோடு சரி, நான் விலகிக் கொள்கிறேன். நான் கூட ஒரு நியாயமான பிரஜையா இந்த பேப்பரை போலீசிடம் கொடுத்துவிட்டு இன்று நூன் ஷோவுக்கு சார்லி சாப்ளின் படம் பார்க்க போகலாம். பட் ஒரு சின்ன சுவாரஸ்யம். இந்த நூலின் நுனி எத்தனை தூரம் அழைத்து செல்கிறது என்ற இன்ட்ரெஸ்ட். கிளம்புங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம். என் அசிஸ்டன்ட் வைஜெயந்தி உறவினர் சாவு இன்று லீவு. எனவே என் பில்லியனில் பயணம் செய்யும் பாக்கியம் உங்களுக்கு அடித்தது. என்ன சொன்னீர்கள்? சிரித்தேன் என்றாள். எழுந்து நின்றபோது உயரமாய் தெரிந்தாள். நரேந்திரன் இதுவரை நுகராத வாசனையை அணிந்திருந்தாள்.
ஜனாதிபதிக்கு சல்யூட் வைப்பவர்கள் மாதிரி நேராய் நடந்தாள். நரேந்திரனின் மேல் படாமல் பில்லியனில் தொத்தினாள். மெயின் ரோட் வந்ததும் ஒரு நிமிஷம் அந்த ஹோட்டல் பக்கம் நிறுத்த முடியுமா என்றாள். எனக்கு கூட பசி. இங்கே மைசூர் ரோட் ஸ்பெஷல் ஐட்டம் என்றான் நரேந்திரன் நாவில் நீர் காட்டி. சாரி, எனக்கு அவசரமாய் ஒரு ஃபோன் கால் செய்ய வேண்டும். பசித்தால் நீங்கள் சாப்பிட்டு விட்டு போகலாம். நான் இப்படியே கலன்று கொள்கிறேன். அம்மா தாயே, பாயிண்டிலேயே அடிக்கிறீர்களே. சரி, ஃபோன் செய்து விட்டு வாருங்கள், நான் வெயிட் பண்ணுகிறேன். இறங்கி படியேறி ஹோட்டலுக்குள் போனாள். கண்ணாடி கேஸில் முந்தா நாள் போட்ட ஜாங்கிரிகள் சேப்பாக்கம் ஸ்டேடியம் மாதிரி அடுக்கப்பட்டு இன்றைய ஸ்பெஷல் என்று பொய் பேசின. கடைசி வரிசையில் தித்திப்பு தாங்காமல் 3 ஈக்கள் செத்திருந்தன. இன்னொரு தட்டில் மைசூர் பாகு காலாவதியான ஒரு ராஜாவின் கோட்டை போல் இருந்தது. நரேந்திரன் தோளை தட்டி வாட்ச் கட்டியும் நேரம் கேட்டவன் நம்பர் போட்ட கடையிலிருந்து நேரே வந்திருந்தான். தலை கலைந்திருந்தது. 2 வைக்கோல் பிரி கூட ஒட்டியிருந்தது. சட்டை பொத்தானை தப்பான துளையில் போட்டிருந்தான். செருப்பு நடைபாதையில் அடிக்கடி புனர்வாழ்ந்திருந்தது. இடுப்பில் இருந்த வரை போதும் என்று வேட்டு யோசித்தது. நரேந்திரன் மணி பார்த்து 10:40 என்றான். அவன் தன் வாட்சை பார்த்து 5 நிமிஷம் ஸ்லோ என்றான். ஒரு 2 ரூபாய் இருந்தா கொடுனா, நாளைக்கு இதே டைம் தந்துடுறேன். என்னையா சாம்பார் ஊத்துறானுங்க மண்ணு மாதிரி என்று 2 பேர் கொடுத்த காசுக்கு திட்டிக்கொண்டே இறங்க நரேந்திரன் முதல் முறையாய் சந்தேகப்பட்டான். போன் செய்ய இத்தனை நேரமா? இறங்கினான். ஸ்டாண்ட் போட்டான். சாவியை உருவி விரலில் சுற்றி கொண்டான். விடுவிடுவென்று படியேறினான். கல்லாவில் இருந்த கன்னட சந்தன பொட்டுக்காரரிடம் ஃபோன் எங்கே என்றான். சில்லறையா 1.25 ரூபா இருக்கா என்று போனை தூக்கி கவுண்டரில் வைத்தார். நரேந்திரன் பரபரப்பாய் சுற்றிலும் தேடினான். ஒரு அம்மா இங்கே ஃபோன் செய்ய வந்தார்களே. யாரம்மா? நீலப்புடவில் மஞ்சள் பூ போட்டு கொண்டையில் ரோஜா பூ வைத்து. ஃபோன் செய்யலையாது. 2 ஸ்வீட் பார்சல் கட்டிக்கிச்சு, போயிடுச்சு. வெளியே வரவே இல்லையே. மெயின் ரோடு பக்கம் வரலைங்கிறீங்களா? ஆமாம், அந்த சைடு வழியாக போயிடுச்சு. ஏன்பா 10 ரூபா சில்லறை இல்லைங்களா? எல்லாரும் தின்னுபிட்டு 100 ரூபா நோட்டா நீட்டுனா எப்படிங்க? நரேந்திரன் ஹோட்டலின் இன்னொரு வாசலை அண்டினான். அழுக்கான சந்து தேடினான். நீலப்பட்சி பறந்திருந்தது. போலீஸ், கோர்ட், சாட்சி, பயம். சரி, சோலோவாய் தேங்காய் மூடி கச்சேரி செய்ய வேண்டியதுதான். முதலில் அந்த லைப்ரரி. மயிலாப்பூரில் டிராஃபிக் ஜாம். பஸ்கள் நெருக்கி அடித்துக் கொண்டிருந்தன. ரிக்ஷாக்காரன் முடிந்தால் ஒற்றை சக்கரத்தை தூக்கிக் கொண்டு குறுக்கில் எப்படியாவது நுழையலாமா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தான். வெள்ளை உடுப்பில் போலீஸ்காரர் கொஞ்ச நேரம் திருத்திருவென விழித்துவிட்டு தொப்பியை கழற்றிவிட்டு டீக்கடையில் நுழைந்தார். அத்தனை வாகனங்களும் டைனமோ அல்லது பேட்டரி சக்தியை ஹாரன்களுக்கு செலவு செய்தன. என்று பசி நேரத்து சர்க்கஸ் கூடாரம் போல ஏக ஒலி வினோதங்கள். நரேந்திரன் சாலையை செப்பனிடாத கார்ப்பரேஷன், கவர்மெண்ட் என்று சகலரையும் தாயுமானவர் பாஷையில் திட்டினான். புல்லட்டை பிளாட்பாரத்தில் தூக்கி வைத்தான். பூக்காரி, ஆப்பிள்காரன், தகர வண்டியில் முரம் விற்பவன் என்று அத்தனை பேரையும் அதிரடித்து நடைபாதையில் ஓட்டி வடக்கு மாட வீதியில் புகுந்து கச்சேரி ரோடில் திரும்பி லஸ் அந்த சோம்பலான பகல் நேரத்திலும் சுறுசுறுப்பாயிருந்தது. பிள்ளையார் கோவிலில் பாபாத்மாக்கள் மாங்கு மாங்கென்று தோப்பு கரணம் போட்டார்கள். சாப்பாட்டு கூடையை சுமந்து சென்றவர்கள் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி வாயில் நிரப்பிக்கொண்டு, அந்த அம்மா எத்தனை படத்துல இவர் கூட நடிச்சிருக்குது, இதுக்கு போய் மந்திரி பதவி கொடுக்க கூடாதுன்றாங்களே, வாய்த்தறிச்சல் பாவிங்க என்று அரசியல் பேசினார்கள். ஒரு துணிக்கடையில் ஷோகேஸில் 6-7 டிசைன்களை தொங்கவிட்டு போனி ஆகாமல் சேல்ஸ் பெண்கள் கால் மாற்றி நின்றார்கள். முதலாளி பீடாவை மென்று கொண்டு ஹிந்தி மர்மம் படித்தான். நரேந்திரன் ஒவ்வொரு போர்டாய் தேடினான். வெளுத்து போன ராஜஸ்ரீ, ராகினி, காஞ்சனா போன்ற பழம்பெரும் நடிகைகளை ஷோகேஸில் போட்டோ வைத்த ஸ்டூடியோவின் மாடியில் அந்த லைப்ரரி. போஸ்ட் ஆபீஸில் எழுதுகிற மாதிரி சிகப்பு போர்டு. கௌதம் வாடகை நூலகம். நரேந்திரன் வண்டியை வாகாய் 2 கார்கள் ஒரு எருமை மாட்டுக்கு நடுவே நிறுத்தினான். முழங்கால் உயரப் படிகள். 1, 2, 3, 30. வெல்கம் என்று கைகூப்பினாள் மேலே தொங்கிய மாது. நுழைந்தான். கீழே இருந்து சாதுவாய் தெரிந்த லைப்ரரி உள்ளே வெகு சாகசமாய் இருந்தது. ஆயுத பூஜைக்கு தூக்கிலிட்ட ஜிகினா காகிதங்கள் இன்னும் சுழன்று கலர் மாற்றின.
உட்காரவும் கொஞ்சம் நடமாடவும் மட்டும் இடம் விட்டு மற்ற சதுர அங்குலங்கள் புத்தகங்களாய் நெருக்கி இருந்தன. எஸ் சார் என்றான் மேஜைக்கு பின்னால் இருந்தவன். இளைஞன். இந்த வருடம்தான் டிகிரி முடித்தவன் எனும் பால் முகம். கண்களை சுற்றி கண்ணாடி வட்டங்கள், குறுக்கில் கோடு போட்ட சட்டை, சற்று வினோத காலர், இடுப்பில் பெல்ட், காட்ராய் பேண்ட், ஷூக்களில் செர்ரி பளபளப்பு. நவீன ட்ரெஸ் பிரியன். நீங்கள் தான் இந்த லைப்ரரியின் ஓனரா? என்றான் நரேந்திரன். மேஜையில் கைகளை ஊன்றிக்கொண்டான். ஏன் நீங்க இன்கம் டாக்ஸா? நரேந்திரன் புன்னகைத்தான். உங்கள் ஜோக்கை ரசிக்கிறேன். தன் கார்டை நீட்டினான். ஓ, தி கிரேட் நரேந்திரன். சிம்பிளாய் நரேந்திரன். எனக்கு ஒரு தகவல் வேண்டும். மர்ம கதைகள் பற்றியா, கொலை புத்தகங்கள் பற்றியா? மறுபடியும் ஜோக். சிட்னி ஷெல்டன் எழுதிய ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் புத்தகம் யார் எடுத்து போனார்கள் என்று தெரிய வேண்டும். எங்களிடம் அந்த கதை மொத்தம் 6 காப்பி இருக்கிறது. பைண்ட் செய்து பக்கவாட்டில் சிகப்பு பூசிய காப்பி? 6ம் பயன் செய்யப்பட்டவைதான் நரேந்திரன். இன்று காலை நீலப்புடவை கட்டிய ஒரு பெண்ணால் எடுத்து செல்லப்பட்ட காப்பி என்றால் இன்னும் சுலபமாகுமே. நீலப்புடவை? வெல், 38, 49. வாட் யூ மீன்? மெம்பர்ஷிப் நம்பர். ஆளை விட நம்பர் தான் முக்கியம் எங்களுக்கு. உங்களுக்கு என்ன, அந்த பெண்ணின் பெயர் அட்ரஸ் வேண்டுமா? கரெக்ட். ஐம் சாரி, அந்த கார்டு வேற ஒருத்தர் பெயரில் இருக்கிறது. தாசில்தார் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்திருக்கிறது. ஓகே, அந்த புத்தகம் இதற்கு முன் கடைசியாக யார் எடுத்து சென்றார்கள் என்ற விவரம் எனக்கு வேண்டுமே. உங்களுக்கு அதிர்ஷ்டம். நேற்றைக்கு கடையை மூடும் நேரம் ஒரு மெம்பர் 10 புத்தகங்களை கொண்டு வந்து ரிட்டர்ன் செய்தார். அப்படியே மேஜை மேல் வைத்திருந்தேன். அதிலிருந்துதான் இந்த புத்தகத்தை காலையில் நீங்கள் சொன்ன பெண் எடுத்தாள். வெரி குட். நேற்று ரிட்டர்ன் செய்த மெம்பர் யார்? ஐ எம் சாரி நரேந்திரன், புத்தகங்களை ரிட்டர்ன் வாங்கியது என் பார்ட்னர். நான் கதவை மூடும் மூடியில் இருந்தேன். எனக்கு அந்த அட்ரஸ் வெகு அவசரமாய் தேவை. உங்கள் பார்ட்னர் எங்கே? இன்று காலை ஃப்ளைட்டில் தான் பெங்களூர் போனான். பட் ஐ கேன் ஹெல்ப் யூ. எப்படி? புத்தகங்களை ரிட்டர்ன் செய்தது கார் டிரைவர். கிளம்பி போகும்போது அந்த காரின் நம்பரை எதேச்சையாக கவனித்தேன். நம்பர் வெறும் 8, ஒற்றை நம்பர். போதும், துரத்துகிறேன். இங்கே மெம்பர்ஷிப்புக்கு என்ன கட்டணம்? 100 ரூபாய் டெபாசிட், அப்புறம் புத்தகத்துக்கு ஏற்ற வாடகை. எல்லா புத்தகங்களும் கிடைக்குமா? எல்லா வித. அந்த புத்தகங்கள் வேண்டுமென்றால் அடிஷ்னல் டெபாசிட் 50 ரூபாய். சேர்கிறீர்களா? முதலில் சாம்பிள் பார்க்க முடியுமா? எது? Forget it. நரேந்திரன் வெளியே வந்தான். 30, 29, 3, 2, 1. ரோடுக்கு வந்தான். கார்கள் இல்லை. எருமை மாடு சேற்று முதுகின் அரிப்பை வண்டியின் ஹேண்டில் பாரில் தேய்த்து கொண்டிருந்தது. உய் உய் என்று விரட்டினான். வண்டியை கிளப்பி ஒரு வளைவெடுத்து விரைந்தான். நீலப்புடவையே, நீ யார்? பழுப்பு கண்கள் நீரஜாவே, நீ யார்? எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு தேதி 12. 10ஆம் தேதி கெடுவை நீ தாண்டி விட்டாயா? இல்லை மூச்சை நிறுத்திக் கொண்டு லேட் நீரஜா ஆகிவிட்டாயா? ஏதாவது காரியமா இருக்குமே என்றார் மயில்வாகனன். நரேந்திரன் நீட்டிய சிகரெட்டை வாங்கி அவனிடமே நெருப்பு வாங்கி பற்ற வைத்துக் கொண்டார். ஆமாம் என்றான் நரேந்திரன், அவருக்காக வைத்திருந்த பிரத்யேக அசட்டு சிரிப்பை உதிர்த்து. மயில்வாகனன் மற்ற அரசு ஊழியர்கள் பொறாமைப்படும் ஆர்டிஓ ஆபீஸில் ஒரு முக்கிய கிளார்க். பாக்கெட்டுகளை பாருங்கள், வெகு தாராளமாய் வைத்திருப்பார். லைசன்ஸ் எடுப்பதிலிருந்து லாரி பெர்மிட் வரைக்கும் அட்டவணை போட்டு விலை வைத்திருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு ஆள் வராமலேயே லைசன்ஸ் எடுப்பது எப்படி, ஆக்சிடென்ட் ஆன பிறகும் புதுப்பிப்பது எப்படி போல் 100கணக்கான எப்படிகளை புத்தகமாய் போட உத்தேசித்திருக்கிறார். நரேந்திரன் நினைத்திருந்தால் போன் மூலம் பால்ராஜையோ வேறு யாரையோ பிடித்து விவரம் வாங்கியிருக்கலாம். ஏன் எதற்கு என்று சொல்ல வேண்டி வரலாம். இந்த முட்டாள்தாள் ஏதோ ஒரு விளையாட்டுக்காரனின் குறும்பாய் இருந்து விட்டால் முகம் தொங்கி போகும். எனவே மயில்வாகனன். கசினுக்கு லைசன்ஸா? இன்னும் சுலபம். ஒரு நம்பர் தருகிறேன். அந்த கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது என்ற விவரம் வேண்டும். ஈஸி. சாண்ட்ரோ கார், நம்பர் 8. சாண்ட்ரோ கண்டுபிடித்து வருகிறேன், அதுவரை படித்துக் கொண்டிருங்களேன் என்று ஒரு வார பத்திரிகையை தள்ளினார். எழுந்த அடுத்த அறைக்கு போனார். வெகு உயரத்தில் மின்விசிறி லொங் டொங் லொங் டொங் என்று பிரயாசையுடன் நிறைய வாட்களை வீணடித்தது. நரேந்திரன் பத்திரிகையை புரட்டினான். முதல் பக்கத்தில் ஒரு கட்டை விரல் படம் போட்டு இது யாருடையது என்று விஞ்ஞானபூர்வமாய் ஆரம்பித்திருந்தது. தாராளமாய் படம் போட்டு ஒரு தொடர்கதை. அந்த படத்தை வர்ணிக்கும் பாராவை மட்டும் அவசரமாய் தேடினான். அவள் குளித்துவிட்டு தொட்டியிலிருந்து எழுந்தாள். எழுந்த வேகத்தில்
நீர்த்துளிகள் அரையெங்கும் சிதறின. அந்த வர்ண ஜாலத்தில் தற்காலிகமான விஷயத்துக்கு வாயா என்று 2 வரிகளை அவசரமாய் தாண்டினான். டர்க்கி டவலை உருவினாள். அத்தனை நேரம் பதுங்கியிருந்த தின்னென்ற எதுகள் அவை என்னவாயின என்று தெரிவதற்குள் இந்தாங்க அட்ரஸ் என்று ஒரு பழுப்பு காகிதத்தை மயில்வாகனன் நீட்டினார். நரேந்திரன் பத்திரிகையை மூடிவிட்டு தேங்க்ஸ் என்றான். தேங்க்ஸ் எதுக்குங்க, கொஞ்சம் செலவாச்சுங்க. என்றார் மயில்வாகனன். எவ்வளவு? 100. 100 ரூபாயை மேஜையில் சுருட்டி வைத்துவிட்டு நரேந்திரன் அந்த சீட்டுடன் வெளியே வந்தான். டர்க்கி டவல்காரி என்னவானாள்? அந்த படத்தில் போட்ட மாதிரி எப்போது குனிந்து சி தொழிலை மறக்கிறேன். அந்த முகவரியை பார்த்தான். கே. உதயகுமார், 17 7வது தெரு, நேரு அவென்யூ, சென்னை 6,35,000. புல்லட் கிரீன்வே சாலையில் நுழைந்து நந்தனத்தை இலக்கு வைத்தது. நந்தனம் ஆர்ச்சுக்குள் சாலை சரிந்து வழிந்தது. கார்ப்பரேஷன்காரர்கள் நடுச்சாலையை வியர்வை வழிய பெயர்த்து கொண்டிருந்தார்கள். பணக்கார வீட்டு நாய்கள் எஜமானி ஷாப்பிங் கிளம்பும் வரை குறைத்துவிட்டு மொசைக் தரையில் முகம் வைத்து தூங்க ஆரம்பித்த நேரம். நரேந்திரன் நேரு அவென்யூவை விசாரித்தான். சென்சஸ் எடுப்பவன் மாதிரி சுற்றி சுற்றி 7வது தெருவை கண்டுபிடித்தான். அவன் தேடிய வீடு கல்சுவர் காம்பவுண்டுக்கு வெகு பின்னே இருந்தது. நெக்லஸ் மாதிரி தோட்டம், எல்லா நிறங்களிலும் பூக்கள். வாசலில் ஸ்டூல் போட்டு வாட்ச்மேன் क्या साहब? என்று குறுக்கில் கழியை வைத்தான். மிஸ்டர் உதயகுமார், ओ नहीं है அவசரம், ஜல்தி. तो ऑफिस चलो. நரேந்திரன் இன்னும் ஹே ஹே என்று தெரிந்த அத்தனை ஹிந்தி வார்த்தைகளையும் விரயம் செய்தான். வாட்ச்மேன் மசிவதாயில்லை. நரேந்திரன் வாசலிலிருந்தே வீட்டை ஆராய்ந்தான். வசீகர ரோஸ் நிற டிஸ்டெம்பரில் அங்காங்கே சிகப்பு பட்டை. ஸ்டூடியோவிலிருந்து பெயர்த்து வந்து வைத்த செட்டு மாதிரி இருந்தது. போர்ட்டிகோவை ஒட்டி முதல் ஹால் மூடியிருந்தது. மாடியில் இன்ஜினியரிங் திறமையில் ஒரு புத்தகத்தை திறந்து கவிழ்த்தது போல் கூரை, நவீன ஓடுகள். தோட்டத்தில் நாகரீக மலர் குவியல்கள், ரோலிங் ஷட்டர் மூடிய கேரேஜ், கேட்டிலிருந்து கேரேஜிற்கு இட்டு செல்லும் சிமெண்ட் பாதை. திருட வந்தவனை விரட்டுகிற மாதிரி அந்த வாட்ச்மேன் நரேந்திரனை மறுபடியும் ஷ் என்று காக்கா விரட்டினான். நரேந்திரன் வண்டியை ஸ்டார்ட் செய்யாமல் உருட்டி கொண்டு நடந்தான். 2வது வீட்டை அணுகிய போது கேட்டை க்ரீச் என்று திறந்து கொண்டு அந்த மனிதர் வெளிப்பட்டார். ஹலோ என்று கை நீட்டி கூப்பிட்டார். நீங்கள் என்ன நீரஜாவின் ரிலேஷனா? நரேந்திரன் நடை மறந்தான். நின்றான். உள்ளே வாருங்கள் என்று கேட்டை திறந்தார். 60க்கு மேல் வயது, ரிட்டையர்டு என்று வெள்ளை பனியனும் அறையில் கட்டிய வேட்டியும் கையில் பிடித்திருந்த மண்வெட்டியும் தலையில் கட்டியிருந்த முண்டாசும் சாட்சி சொல்லின. முண்டாசை அவிழ்த்ததும் மாயை கலைந்து தலை தெரிந்தது. வழுக்கை, பற்களின் அபார நெருங்கிய வரிசை செயற்கை செட்டோ என்று சந்தேகப்படச் சொன்னது. ஸ்டாண்ட் போட்டுவிட்டு நரேந்திரன் உள்ளே போனான். கம்பி வேய்ந்த வராண்டா, 2 பிரம்பு நாற்காலிகள், ஒன்றில் கற்பிழந்த காலை பேப்பர். அதை எடுத்துவிட்டு அவர் உட்கார்ந்தார். நான் நீரஜாவின் கசின். நீரஜா வீட்டில் இல்லை என்றார். ஆனால் உங்களுக்கு யாரும் பொறுப்பாய் பதில் சொல்ல மாட்டார்கள். 3 நாட்களாய் அவள் என் கண்களிலேயே படவில்லை. எங்கே போனால் தெரியாது. ஆனால் எங்கே போயிருந்தாலும் அவள் அதிர்ஷ்டசாலி. எனது நீரஜா எங்கே என்று தெரியாதா? இயல்பாய் அதுதான் பேச வேண்டும் என்று நரேந்திரன் வியப்பு காட்டினான். அவள் ஓடி போயிருக்கலாம் என்பது என் யூகம். அந்த பயலிடம் மாட்டிய எந்த பெண்ணும் ஓடி போவாள். எந்த பயலிடம்? உதயகுமார் என்று போர்டு போட்டுக்கொண்டு ஏசி ரூமில் மேனேஜராய் இருக்கிறானே ஒரு ஆண் பிள்ளை, நீரஜாவின் புருஷன், அவனை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து நான் சென்னைக்கு வருகிறேன். நீரஜாவுக்கும் அவள் ஹஸ்பண்டுக்கும் 7000 பொருத்தம் என்றார் அவர் உதட்டை சுழித்து. அவள் பாவம், சாதுவான நல்ல பெண். ஒயிட் ரோஸ் வேண்டுமென்று போன வாரம் கூட என்னிடம் கிளை வாங்கி போனாள். ஆனால் அவனுக்கு அவள் பொருத்தமில்லை. ஒரு சூர்பனகையோ தாடகையோ இருந்தால் சமாளிக்கலாம். பட் நாட் அ நைஸ் கேர்ள் லைக் நீரஜா. வாட்ச்மேனுக்கு எதிரே பொண்டாட்டியை அடிக்கும் அளவு அநாகரிகமானவன். ஆபீஸில் 4-5 பேர், வெளியே 4-5 பேர் என்று ஏகப்பட்ட கிருஷ்ணலீலா வேறு. நான் அவரை பார்க்க வேண்டுமே. மதியம் சாப்பிட வருவான், அப்போது பிடியுங்கள். எத்தனை மணிக்கு வருவார்? 1 மணிக்கு டான் என்று வந்து விடுவான். 3 மணிக்குத்தான் மறுபடி கிளம்புவான். தேங்க்யூ. தேங்க்ஸ் இருக்கட்டும். நீரஜாவை பார்த்தால் பேசாமல் டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல். எனக்கு தெரிந்த வக்கீல் ஒருத்தர் சீப்பாகவே வாங்கி தருவார். நரேந்திரன் கிடைத்த புது விவரங்களை மென்று கொண்டே யோசித்தான்.
உதயகுமாரை எப்படியும் பார்த்தாக வேண்டும். மணியை பார்த்தான். 12:50. உங்கள் பெயரை சொல்லவில்லையே. நரேந்திரன். வயதென்ன 30 இருக்குமா? இருக்கும். முதலியாரா? அம்மாவைத்தான் கேட்க வேண்டும். எதற்கு கேட்டேன் என்றால், என் தங்கையின் பெண்ணொருத்திக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்தால்... அடடா, நேற்றைக்கு தான் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. சோ வாட்? அவர் முகம் நொந்து போனது. பெண் யார் என்றார் விடாமல். மன்னார்குடியில் வயல் வரப்பில் வேலை செய்கிறாள். பெயர் குப்பாத்தா. எழுந்து விடுவிடுவென்று வெளியே வந்தான். வண்டியை தயார்படுத்தினான். காத்திருந்தான். சரியாய் 1 மணிக்கு அந்த சிகப்பு மாருதி அந்த வீட்டு வாசலில் நிற்க, வாட்ச்மேன் பரபரப்பாய் கேட்டை திறந்து விட்டான். கார் சீறி நுழைய அதன் வாலை ஒட்டிக்கொண்டு நரேந்திரன் புல்லட்டை செலுத்தினான். வாட்ச்மேன் குழம்பி பின்னால் ஓடி வந்தான். அதற்குள் கார் கதவு திறக்க, ஹலோ மிஸ்டர் உதயகுமார் என்றான் நரேந்திரன். உதயகுமார் பளிச்சென்று வெளிர் நீல சட்டை போட்டு டார்க் நீல பேண்டிற்குள் விட்டிருந்தான். பூ போட்ட டை வயிறு வரை ரகசியம் பேசியது. Who are you? என்றான் உடைக்கு சம்பந்தமில்லாத முரட்டுக் குரலில். நீரஜா உங்களிடம் சில விஷயங்களை சொல்லி வரச் சொன்னார். நீரஜா? அவன் புருவங்கள் நெறிந்தன. நீ யார் மேன்? ஆஞ்சநேயர் என்றான் நரேந்திரன். என்னுடன் பேச விருப்பம் உண்டா இல்லையா என்று சொன்னால் போதும். பேச இஷ்டமில்லை என்றால்? அதற்கும் நீரஜா வழி சொன்னாள். நேரே ஐஜி ஆஃபீஸ்க்கு போய் அங்கே சில விவரங்களை சொல்லச் சொன்னாள். உதயகுமாரின் முகத்தில் ஒரு மேகம் கடந்தது. உள்ளே வா என்றான் இன்னும் மரியாதை கற்காதவனாய். நரேந்திரன் புல்லட்டை சைட் ஸ்டாண்டில் உயிராய் சாய்த்துவிட்டு, வாட்ச்மேனை பரிதாபமாய் பார்த்துவிட்டு உதயகுமாரை பின்தொடர்ந்தான். ஹாலில் அரசியல் கூட்டம் போடலாம். போடாமல் 4-5 சோஃபாக்கள் போட்டு கால் சத்தத்தை அமுக்க கார்பெட் போட்டிருந்தது. எஸ், என்ன சொல்ல வேண்டும் உனக்கு? முதலில் நீ யார்? ஆஞ்சநேயர் என்று ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. நீரஜா எங்கே? அவளுடன் நான் பேச வேண்டும். வாட் யூ மீன்? நீரஜா அனுப்பினாள் என்று சொன்னாய், இப்போது அவளை பார்க்க வேண்டும் என்கிறாய்? விளையாடுகிறாயா? நீரஜா அனுப்பினாள் என்று சொல்லவில்லை. நீரஜா உன்னிடம் சில விஷயங்களை சொல்லச் சொன்னாள் என்றேன். 9ஆம் தேதி சொன்ன விஷயங்கள். என்ன சொன்னாள்? 18ஆம் தேதி என்னை வந்து பார், நான் கிடைக்காவிட்டால் போலீஸ்க்கு போ என்றாள். சொல்லிவிட்டு 10ஆம் தேதி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் விட்டாளாக்கும். ஓடி போனாளா? இன்கிரெடிபிள். நீ யார், நீரஜாவோடு உனக்கு என்ன தொடர்பு என்றெல்லாம் விசாரிக்காமல் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொள். எனக்கும் நீரஜாவிற்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகவில்லை. இனியும் சேர்ந்து வாழ முடியாது என்று விவாகரத்து செய்யலாம் என்று கேட்டேன். பதிலுக்கு அவள் என் ராஜ்யம் முழுவதையும் கேட்டாள். உதவாக்கரை பெண்டாட்டிக்கு எழுதி வைக்கவா நான் இவ்வளவையும் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன்? எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கோர்ட் தீர்மானிக்கட்டும் என்றேன். பார்த்து விடுவோம் என்றாள். தடால் என்று காணாமல் போய்விட்டாள். போதாததற்கு என்னை பற்றி அவதூறாய் வேறு செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது. நீரஜா நேரடியாய் மோதும் டைப் என நினைத்தேன். கோழையாய் ஓடி போயிருக்கிறாள் என்று என்னால் நம்ப முடியவில்லையே. உன்னை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. இருந்தாலும் I'll show you something. அழுக்காகாத ஷூக்களோடு உள்ளறைக்கு அவன் போனான். நரேந்திரன் ஹாலை அவசரமாய் பார்வையால் ஆராய்ந்தான். 3 வாசல்கள். ஒன்று போர்ட்டிகோவுக்கு, ஒன்று உள்ளறைக்கு, மற்றது பக்கவாட்டில் இருந்தது. கேரேஜுக்கு போகும் பாதை. காரை நிறுத்திவிட்டு நேரே வீட்டுக்குள் நுழைய வழி. ஒரு திரை தொங்கியது. காற்றில் லேசாக அசைந்த போது 2 டயர்கள் தெரிந்தன. கொஞ்சம் பெட்ரோல் வாசனை அடித்தது. தவிர ஹாலிலிருந்து மாடிக்கு படிகள் ஏறின. படிகளை கூட சிகப்பு கம்பளம் மெத்தென்று மறைத்திருந்தது. நீரஜாவின் போட்டோ ஏதாவது கிடைக்கிறதா என்று அவசரமாய் நரேந்திரன் தேடினான். இயற்கை பாறைகளில் அருவி ஒன்று ஓடும் போஸ்டர் மட்டும். டைம் அண்ட் நேச்சர் வெயிட் ஃபார் நன் என்று பிலாசபி வார்த்தைகள். Look at this. நரேந்திரன் திடுக்கிடலோடு திரும்பினான். உதயகுமாரின் கையில் ஒரு வெளிர் சிகப்புத்தாள். ஆர்ட் பேப்பரில் லெட்டர் ஹெட் மாதிரி இருந்தது. நரேந்திரன் கையில் வாங்கி பார்த்தான். என்னை தேட வேண்டாம், ஆனால் பிரிந்தோம் என்று கனவு காண வேண்டாம். நினைத்த நேரத்தில் வருவேன். நீரஜா. சற்றே அவசரமான எழுத்துகள். ஒரு பெண்ணுக்கு அதிகமான வலிமை. பால் பாயிண்ட் அழுந்தி தாளின் முதுகில் எழுத்துகள் வீங்கியிருந்தன. நரேந்திரன் காலையில் தனக்கு கிடைத்த தாளின் எழுத்துகளோடு மானசீக ஒப்புதல் செய்தான். 2 வெவ்வேறு வித்தியாச எழுத்துகள். அந்த எழுத்துகளில் ஒரு கவிதை நயம் இருந்தது. இந்த எழுத்துகள் கொஞ்சம் முரடானவை. நீரஜாவைப் போல. திருப்தியா? என்றான் உதயகுமார். போலீஸில் சொல்லவில்லையா? என்னவென்று? என் பொண்டாட்டி ராத்திரியோடு ராத்திரியாய் ஓடிவிட்டாள் என்றா?
என்னை பழி வாங்க வேண்டுமென்று ஒளிந்து கொண்டு குற்றங்களை என் மீது சுமத்துகிறாள் என்றா? நானும் உன்னை போல் ஒரு சாதாரண ஆஞ்சநேயனாய் இருந்தால் சொல்லலாம். பட் என்னை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் ஷேர் போட்டிருக்கிறார்கள். என் பர்சனல் லைஃப், என் பிசினஸை கெடுக்க நான் எப்படி விட முடியும்? நிறையவே பேசிவிட்டேன். என் நேரம் பொன்னானது. குட் பை. நரேந்திரன் செத்த எலியாய் வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தான். வாட்ச்மேன் குழப்பத்தோடு சல்யூட் வைத்து கேட்டை திறந்து விட்டான். நரேந்திரனுக்கு குழப்பமாயிருந்தது. யார் நீரஜா என்று தெரிந்தாயிற்று. ஆனால் என்ன ஆனாள் என்பது பெரிய கேள்விக்குறி. புருஷன் சொல்கிறான் ஓடிப்போனாள் என்று. அடுத்த வீட்டு கிழவர் சொல்கிறார் ஓடிப் போயிருக்கலாம் என்று. அப்படியென்றால் தன் கைக்கு வந்த அந்த தாள், அதை கொண்டு வந்து கொடுத்த அந்த மாயப்பெண் யார்? உண்மையிலேயே எதேச்சையாய் கிடைத்த பேப்பர் தானா இது? அல்லது அவளுக்கும் நீரஜாவுக்கும் வேறு ஏதோ தொடர்பு இருக்க முடியுமா? நீரஜா ஓடிப் போயிருந்தால் எங்கே போயிருப்பாள்? நண்பர்கள் யார் யார்? முகவரிகள்? நீரஜாவின் போட்டோ இருந்தால் கூட விசாரணைகளுக்கு வசதி. எங்கே கிடைக்கும்? அவள் கணவனிடம் கேட்டால் வாட்ச்மேனை அவிழ்த்து விடுவான். ஒற்றை பைசா வரவில்லை. பேசாமல் இந்த கேஸை எக்ஸாஸ்ட் புகையோடு காற்றில் தொலைத்துவிட்டு நிம்மதியாய் வேறு வேலை பார்த்தால் என்ன? நரேந்திரன் இந்த மாதிரி எருமைச் சேரளவு குழம்பும் போது மனம் விட்டு பேச ஒருத்தி இருந்தாள். வைஜெயந்தி, அவனுடைய டானிக். அவள் வீட்டுக்கு வண்டியை திருப்பினான். வா என்றாள் வைஜெயந்தியின் அம்மா ஒற்றை எழுத்தில். வைஜெயந்தி ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். முழங்கை நீளத்துக்கு எலக்ட்ரானிக் வித்தை எதையோ வைத்துக்கொண்டு பட்டன்களை தட்டி தட்டி விளையாடிக் கொண்டிருந்தாள். ஸ்கூல் பையன் போல பீப் பீப் என்று அது விசில் கொடுத்தது. ஹாய் என்றாள் நரேந்திரனை பார்த்து. என்ன ஆச்சரியம் என்றான் நரேந்திரன். பொய்க்காரணம் சொல்லிவிட்டு நீ தலையணையை வயிற்றில் அமுக்கிக் கொண்டு குப்புற கிடப்பாய் என்று வந்தால் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறாய். நீதான் நாட்டு வைத்தியன். தலையணையை வயிற்றில் அமுக்க வேண்டும் என்று பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியவன். கன்சல்டிங்குக்கு வந்திருக்கிறாய். மோர் சாப்பிடுகிறீர்களா டாக்டர்? கையில் இருந்ததை ஆஃப் செய்துவிட்டு சோஃபாவிலிருந்து இறங்கினாள். என்ன திடீர் விஜயம்? என் வயிற்றை பற்றி விசாரிக்க வரவில்லை என்று தெரியும். இன்று காலை ஒரு ஸ்பெஷல் விசிட்டர் என்று ஆரம்பித்து போன பாரா வரை சொன்னான் நரேந்திரன். இடையில் 4-5 பிஸ்கெட்கள் காலியாயின. 2 நகங்கள் கடித்து துப்பப்பட்டிருந்தன. வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றாள் வைஜெயந்தி. நான் லீவு போடும் நாளாய் பார்த்து இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்குமே. நான் சொன்னதிலிருந்து என்ன தோன்றுகிறது வைஜ்? ராம்தாஸ் இன்னும் உன்னை வேலையில் வைத்திருப்பது பியோர் ஜெனராசிட்டி என்று. பின்ன என்ன? ரிப்போர்ட் கொடுத்த பெண்ணை கோட்டை விட்டாய். நீரஜாவின் வீடு வரை போய்விட்டு சரியாய் ஆராயாமல் வந்துவிட்டாய். நீ சொன்னதிலிருந்து அந்த ஆள் சரியில்லை என்று பற்றி சொல்கிறது. நீரஜாவை பற்றி இன்னும் விவரங்கள் தெரிந்த அந்த நீலப்புடவையை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? வெயிட், நான் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு வருகிறேன். We'll go together. வைஜெயந்தி போட்டு வந்த சல்வார் கமீஸில் சிகப்பு கோடுகள் மேல் நோக்கி ஏறின. அதில் குறிப்பிட்ட 2 கோடுகள் நரேந்திரனுக்கு வெகு பொறாமை கிளப்பின. நான் ஹோட்டல் வாசலில் இறங்கிக் கொள்கிறேன் என்றாள் வைஜெயந்தி. இறங்கி அந்த நீலப்புடவையின் அட்ரஸை கண்டுபிடித்து வருகிறேன். அதற்குள் நீ நீரஜாவின் வீட்டுக்குள் கன்னம் வைக்கிறாய். கன்னம் வைக்க அத்தனை தூரம் போக வேண்டுமா? இதோ இங்கேயே நான் கன்னம் வைக்கிறேனே. கையை எடு. இப்படி கண்டபடி வழிவதால் தான் முக்கியமான விஷயங்களை கோட்டை விடுகிறாய் நீ. சமயத்தில் நீ ஜூனியரா நான் ஜூனியரா என்று சந்தேகமே வந்து விடுகிறது. சரி, உன்னை ஹோட்டலில் இறக்கி விடுகிறேன். காலையில் காணாமல் போன அந்த பெண்ணை இப்போது எப்படி கண்டுபிடிக்கப் போகிறாய்? வைஜெயந்தி நெற்றி பொட்டை தட்டி காட்டினாள். உள்ளே இருப்பது வேலை செய்கிறது. காலையில் வந்த பெண் எப்படி இருந்தாள்? கொஞ்சம் வசதியானவள். உன்னிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற அவசரத்திலும் இருந்தாள். என்ன செய்வாள்? பஸ்காக காத்திருக்காமல் ஆட்டோவோ டாக்ஸியோ பிடித்திருப்பாள். ஆட்டோ ஸ்டாண்டிலும் டாக்ஸி ஸ்டாண்டிலும் விசாரித்தால் தெரியாமலா போய்விடும். ஐயோ ஐயோ, உன் புத்திசாலித்தனத்துக்கு அப்படியே உன்னை கட்டிப்பிடித்து பச்சைக்கென்று ஒரு கிஸ் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு மேல் உன் புத்தி வேலையே செய்யாது. நீரஜாவின் வீட்டுக்குள் எப்படி நுழைய போகிறாய்? இன்னும் முடிவாகவில்லை. போகிற வழியில் யோசித்துக் கொள்கிறேன். நரேந்திரன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். மீண்டும் நந்தனம். நரேந்திரன் 8வது தெருவில் மெதுவாய் வண்டியை ஓட்டினான். அதன் இணையான அடுத்த தெரு 7வது தெரு. அந்த தெருவை பார்த்து ஒரு வீடும் இந்த தெருவை பார்த்து ஒரு வீடுமாய் ஒன்றுக்கொன்று முதுகு காட்டும் ஜோடி வீடுகள். நரேந்திரன் உதயகுமாரின் வீட்டை குறிவைத்து தேடினான். அதோ ரோஸ் டிஸ்டெம்பர், கவிழ்த்த புத்தகமாடி. அந்த வீட்டோடு கோபித்துக் கொண்டு முகம் திருப்பிக் கொண்டிருந்த இந்த பக்கத்து வீடு பூட்டியிருந்தது. அத்தனை ஜன்னல்களும் அடைத்து சாத்தியிருந்தன. துருப்பிடித்த கேட் கழன்று
மண் தரையில் ஒரு முனை நிரந்தரமாய் புதைந்திருந்தது. ஏற்கனவே 4 மாடுகள், 2 ஆடுகள், 7-8 நாய்கள் அந்த திறந்த கேட் வழியே உள்ளே நுழைந்திருந்தன. இன்னும் 4 வீடு தள்ளி வண்டியை நிறுத்திவிட்டு நரேந்திரன் மெல்ல நடந்தான். பேப்பர் பாட்டில் என்று தெருவை நிறைத்துக் கொண்டு ஒரு குரல் வந்தது. பழைய பேப்பர் பாட்டில் வாங்கும் சைக்கிள். நரேந்திரனை சந்தேகமாய் பார்த்து கொண்டே அவன் பெடல் செய்து கடந்தான். நரேந்திரன் அருகிலிருந்த போஸ்ட் பாக்ஸிடம் குனிந்து அடுத்த கிளியரன்ஸ் நேரத்தை வெகு அக்கறையாக ஆராய்ந்து கொண்டிருந்தான். சைக்கிள் தெருமுனை திரும்பியதும் திறந்த கேட்டில் நுழைந்தான். ஒரு பாம்பின் சுறுசுறுப்போடு கொல்லையை அண்டினான். காம்பவுண்ட் மஞ்சள் சுண்ணாம்பு உதிர்ந்து பாசி பச்சை படர்ந்திருந்தது. டிவியில் பார்த்த ஒலிம்பிக்ஸை நினைவுபடுத்திக் கொண்டான். ஒரே எம்பில் காம்பவுண்டில் ஏறி தொப்பென்று அடுத்த பக்கம் குதித்தான். பங்களாவின் பரந்த முதுகு தெரிந்தது. கொஞ்சம் கேட்டும் கேட்டருகே பீடி பிடிக்கும் வாட்ச்மேனும் தெரிந்தார்கள். ஓரத்தில் ஆபத்துக்கு கிணறும் துவைக்கும் கல்லும் இருந்தன. கொல்லை கதவு கம்பி வலை பின்னி இருந்தது. தான் குதித்த சத்தம் கேட் வரை கேட்டிருக்குமோ என்று நரேந்திரன் சிறிது அவகாசம் கொடுத்தான். வாட்ச்மேன் ராயப்பேட்டையில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் சுற்றப்பட்டு கம்பெனி லேபிளை அணிந்த அந்த பீடியின் தீவிரத்திலேயே இருந்தான். நரேந்திரன் ஒரு சாகச பூனை போல, இரையை நெருங்கிய பல்லி போல தன் மூவ்மெண்ட்கள் ஒளி எழுப்பாமல் உட்கார்ந்த வாக்கிலேயே நகர்ந்தான். பாலைவனம் மாதிரி அனாதையாக இருந்தது வீடு. இந்த வீட்டில் நடக்கும் திருட்டுத்தனம் பற்றி கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் போனியம் குழுவினர் அலறிக் கொண்டிருந்தார்கள். நரேந்திரன் வீட்டுக்குள் எப்படி நுழைவது என்று ஏற்கனவே தீர்மானித்திருந்தான். சாயந்திர வெயில் சாய்கோணத்தில் திட்டு திட்டாய் முலாம் பூசியது. அசுர மரங்களின் அடர்த்தியான நிழலில் நடந்து வலது பக்கம் வந்தான். கிரில் போட்ட ஜன்னல்கள் திறந்திருக்க கால் வைத்து சுலபமாய் ஏறி சன்ஷேடில் கையை எக்கி பிடித்து தொங்கினான். மூச்சை நுரையீரல்கள் முழுவதும் நிறைத்துக் கொண்டான். புல்லப். காலை தூக்கி வைத்த போது பேண்ட் டர் என்றது. முழங்கையில் சிராய்த்தது. சிகப்பு பட்டை. நரேந்திரனுக்கு வலிக்கவில்லை. அடுத்த ஜன்னலின் விளிம்பில் கை வைத்து கொஞ்சம் எம்பி கிரில்ஸை பிடித்து இன்னொரு புல்லப். வீட்டுக்கு போனதும் உடம்பு முறுக்கேறி இருக்கிறதா என்று மசில்களை தட்டி பார்க்க வேண்டும். என்ன எக்ஸசைஸ்! அந்த ஜன்னலையும் முன்போல் கடந்து மேலேறினான். மொட்டை மாடியின் கைப்பிடிச் சுவர் கிடைத்தது. மொட்டை மாடியில் வடாம்கள் காயவில்லை. கொடியில் துணிகள் இல்லை. ஃபுட்பால் ஆட வைத்திருந்த மாதிரி மகா சுத்தம். உள்ளே நுழைந்ததும் ஊசி நூல் எங்கே என்று தேட வேண்டும். அடுத்த முறை டெய்லரை மாற்ற வேண்டும். வீட்டுக்குள் படி இறங்கும் இடத்தில் கதவு சாத்தியிருந்தது. உள்பக்கம் தாளிட்டிருந்தது. பக்கத்து வீட்டு போனியம்மை வாழ்த்திக் கொண்டு 1 2 3 நரேந்திரன் தோளை கதவில் மோத உள்தாழ்பால் துருவோடு உதிர்ந்து விலகியது. சீப்பான சாமான்களை உபயோகிக்கும் கான்ட்ராக்டர்கள் வாழ்க! நரேந்திரன் சந்தேகத்துடன் கைப்பிடி சுவரருகே குனிந்து மெல்ல வாசலை எட்டி பார்த்தான். வாட்ச்மேன் பால்காரி ஒருத்தியிடம் பல்லிழித்து நரேந்திரனுடன் பேசாத தமிழில் குலாவிக் கொண்டிருந்தான். வீட்டுக்குள் வெடி வைத்திருந்தால் கூட கேட்டிருக்க மாட்டான். நரேந்திரன் 2 படிகளாய் இறங்கினான். கடைசி படி காலையில் பார்த்த ஹாலில் கொண்டு விட்டது. முதல் வேலையாக வாசல் கதவை உள்ளே தாளிட்டான். உதயகுமார் நுழைந்த உள்ளறைக்குள் நுழைந்தான். அது ஒரு நீள் சதுர அறை. மையத்தில் மேஜை போட்டு அதன் தோழர்களாய் 6 நாற்காலிகள் போட்டு கிண்ணங்களில் சாப்பாடு மூடியிருந்தது. அந்த அறையிலிருந்து 2-3 வாசல்கள். ஒன்று படுக்கை அறைக்கு அழைத்து சென்றது. அறைக்குள் இருள் நுழைந்திருந்தது. இரட்டை கட்டில், இலவம் பஞ்சை நெருக்கி அடித்த மெத்தைகள், வெல்வெட் உரை போட்டு தலையணை உரைகளில் ஜோடி கிளிகள் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என வாழ்த்தின. சுவர் நெடுக பொதிந்த நீளமான வார்ட்ரோப். திறப்பது அநாகரிகமில்லை. திறந்தான். வாவ்! ஒரு பாதி உதயகுமாருக்கும் மற்றது ஓடிப்போன அல்லது காணாமல் போன நீரஜாவுக்கும் என்று பிரிந்திருந்தது. ஒரு சுகந்தமான சென்ட் வாசனை. புதிதாய் எத்தனை புடவைகள், பெட்டிக்கோட்கள் ஹேங்கர்களில் ஏஷியாவின் மிகப்பெரிய ஷோரூமில் தொங்குவது போல் தொங்கின. அடிக்கடி இளம்பச்சை இடறியது. கீழடுக்கில் 20க்கும் மேலே பட்டுப்புடவைகள், அதிலும் இளம்பச்சை. உதயகுமார் துணிகளுக்காக வீட்டையே விற்பான் போலிருந்தது. விதம் விதமாய் சூட்கள், டைகள், மேட்சான கைக்குட்டைகள். வெயிட், நீரஜாவின் ரசனை பற்றி ஆராயவா வந்தாய்? இழுப்பறைகளை இழுத்து பார்த்தான். ஒரே ஒரு டைரி.
முதல் பக்கத்தில் கே உதயகுமார் என்று தமிழில் எழுதியிருந்தது. கார் ரெஜிஸ்ட்ரேஷன், டெலிஃபோன், பிளட் குரூப் என்ற அத்தனை காலமும் நிரப்பியிருந்தான். நரேந்திரன் புரட்டினான். ஒரு பக்கம் கூட எழுதப்படவில்லை. வேஸ்ட். இழுப்பறையை மூடினான். கடைசி அறையில் ஒரு சின்ன பிரீஃப்கேஸ் படுத்திருந்தது. அதை உருவி எடுத்தான். கிளிப்புகளை விலக்கித் திறந்தான். ஒரு மேனேஜிங் டைரக்டரின் பெட்டியில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீர்கள்? கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ், 1-2 ஃபைல்கள், 2 உயர்ந்த பேனாக்கள், ஒரு சிகரெட் பாக்கெட், லைட்டர் இத்தியாதி. அதேதான் நரேந்திரன் எதிர்பார்த்தான். ஏமாந்தான். அந்த பெட்டியில் இருந்தவை விசித்திரமான கதம்பம், மகா கூர்மையான பற்களுடன் மோட்டார் பொருந்திய சின்ன அரம், ஒரு பெரிய சுத்தியல், 3 பாலித்தீன் பைகள், ஒரு ட்வைன் நூலுருண்டை. நரேந்திரன் வியப்போடு அந்த அரத்தை எடுத்து கையில் வைத்து பார்த்தான். கையில் ஏதோ சிக்கியது. முதலில் புலப்படவே இல்லை. விரல்களுக்கடியில் சிக்கிக்கொண்டு நீளமாய் 2 முடிகள். நீரஜாவோ? கருப்பு முடிகள். ஒரு பெண்ணுடைய கூந்தலிலிருந்து வந்தவை. அந்த அரத்தின் பற்களை நெருக்கமாய் ஆராய்ந்தான். சுத்தமாயிருந்தது. பளபளவென்று அப்போதுதான் பவுடர் தூவி துடைத்தது போல. வலிமையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயுதம். பெட்டியை மூடினான். பழைய இடத்தில் வைத்தான். திரும்பினான். அவனுடைய முழு உயரத்தையும் எதிர்கண்ணாடி பிரதிபலித்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிளின் டிராயரை இழுத்தான். நெயில் பாலிஷ் 20 வண்ணக்குப்பிகளில், லிப்ஸ்டிக் 7 ஷேடுகளில், ஒரு பேன் சீப்பு, கிரீம் வகைகள், ரோஸ் பவுடர். டப்பென்று மூடினான். அடுத்த அறைக்குள் நுழைந்தான். இன்னொரு சின்ன ஹால், நிறைய சாமி படங்கள் மாட்டி. திடீரென்று ஹாலில் போன் மணி அலற ஆரம்பித்தது. நேரே மண்டையில் அடிப்பது போல் இருந்தது. போன் சத்தம் கேட்டு வாட்ச்மேன் வந்து கதவை திறந்து, ஐயோ ஆபத்து. அதற்குள் போனை நிறுத்த, ராங் நம்பர் என்று ரிசீவரை வை. ஹாலுக்கு ஓடினான். ரிசீவரை காதில் வைத்தான். ஹலோ, 4722-698? எஸ் என்றது பதில் குரல். வாட்ச்மேனின் குரல். வாசல் கேபினில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். மிஸ்டர் உதயகுமார் இருக்காரா? ஆஃபீஸ் போய்க்கு. ஆஃபீஸில் கேட்டப்போ லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிருக்காருன்னாங்க. அப்புறம் பண்ணப்போ கிளம்பி போயிட்டாருன்னாங்க. சரி, அவர் வந்தா ரூபா போட் சர்வீஸ்லேருந்து பேசினதா சொல்லுங்க. நைட் அவர் கேட்ட மோட்டார் போட் ரெடியா இருக்குன்னு சொல்லிடுங்க. சந்தேகம் இருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ரைட் மேடம். 2 முனைகளும் வைக்கப்பட நரேந்திரன் வலிக்காமல் இந்த ரிசீவரை வைத்தான். அந்த பக்கம் நிழலாய் ஸ்கிரீன் அசைய சட்டென்று கேரேஜ் நினைவுக்கு வந்தது. அதிராமல் நடந்து திரையை விலக்கி உள்ளே நுழைந்தான். முகத்தில் இருட்டடித்தது. பாக்கெட்டில் இருந்த பென் டார்ச்சை எடுத்தான். வீட்டை ஒட்டி கேரேஜ் நீண்டிருந்தது. 20 அடி நீளம் இருக்கும். ஒரு அம்பாசிடர் அழுக்கு போக குளித்து நின்றிருந்தது. ஒரு மூலையில் 4-5 டயர்கள் அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு ஜாக்கி காலை முடக்கி உட்கார்ந்திருந்தது. இந்த பக்கம் 2 சிமெண்ட் மூட்டைகள், உடைந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், அதை அடுத்து நின்றிருந்த 2 ட்ரம்கள். அந்த ட்ரம்கள் நரேந்திரனை அதிகம் கவனிக்க வைத்தன. இடுப்புயரத்திற்கு நல்ல அகலமாய் கெரசின் ட்ரம்கள் மாதிரி இருந்தன. நரேந்திரன் கிட்டே போய் அசைத்து பார்த்தான். ஒரு ட்ரம் வெகு சுலபமாய் தலையாட்டியது. எம்டி. அடுத்ததை ஒரு கையால் முடியாமல் வாயில் டார்ச்சை கவ்விக்கொண்டு 2 கைகளாலும் அசைத்தான். அங்குலம் கூட அசையவில்லை. தார் ட்ரம் போல வெகுவாய் கனத்தது. இன்னும் கொஞ்சம் முனைந்து அசைத்து பார்த்தான். வெகு பிடிவாதமாய் அது இடத்தை விட்டு நகரவே இல்லை. உள்ளே கெரசின் இருந்தாலும் தழும்பும் ஒலியாவது கேட்கும். இது திடமாயிருந்தது. அடர்த்தியாய் எதையோ வைத்து அடைத்த மாதிரி. நரேந்திரன் விடாமல் முயற்சி செய்ய கர கர என்று சப்தித்துக் கொண்டு ரோலர் ஷட்டர் திறந்தது. நரேந்திரன் வாயில் கவ்விய டார்ச்சுடன் அப்படியே திரும்பினான். ஹலோ, நீயா? உதயகுமார் 2 கைகளையும் இடுப்பில் வைத்து நின்றிருந்தான். என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய்? நீரஜாவை. யூ பிளடி ஸ்கவுண்ட்ரல்! மத்தியானமே சொல்லிவிட்டேன். எப்படி நீ உள்ளே வந்தாய்? வாட்ச்மேன்! வாட்ச்மேன் தாறுமாறாய் ஓடி வந்தான். கேரேஜுக்குள் நரேந்திரனை பார்த்ததும் அப்படியே விரைத்தான். இவன் எப்படி உள்ளே வந்தான்? சாப், கூலிக்கு வேலை செய்பவனை மிரட்டாதே. என்னிடம் கேள், நான் சொல்கிறேன் என்றான் நரேந்திரன். பின்பக்கமாய் மாடி ஏறி குதித்து உள்ளே வந்தேன். வாட்ச்மேன் என்ன, வேட்டை நாயே வாசலில் உட்கார்ந்திருந்தாலும் மோப்பம் பிடித்திருக்க முடியாது. யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் திருட்டுத்தனமாய் நுழைந்திருக்கிறாய். கேட்டால் திமிராய் பதில் சொல்கிறாய்.
போலீஸுக்கு போன் செய்தால் நேரே லாக்கப் வரை ஜீப்பில் கொண்டு விடுவார்கள். உதயகுமாரின் குரலில் உஷ்ணம் கொலம்பியா எரிமலை அளவு இருந்தது. இதோ ஹாலில் இருக்கிறது ஃபோன், பண்ணு. யூ யூ சாப், நான் கவனிச்சுக்கிறேன் இந்த சைட்டான்க பேச்சாவ. ஷூ, உள்ளே விட்டு விட்டு இப்போது டயலாக் பேசு. கை நீட்டி எத்தனை வாங்கின இவனிடம்? சாப், கெட் அவுட். எனக்கு யார் ஹெல்ப்பும் வேண்டாம். ஏய் இரு, இந்த ட்ரம்மை டிக்கியில் ஏற்று. வாட்ச்மேன் நெருப்பை மிதித்தவன் போல் செயல்பட்டான். நரேந்திரன் கொஞ்சம் விரைப்பானான். உதயகுமார் கையில் ஒரு சின்ன துப்பாக்கி முளைத்திருந்தது. சின்ன பிசகாய் இருந்தாலும் இந்த க்ளோஸ் ரேஞ்சில் சளைக்காமல் ஆளை க்ளோஸ் செய்ய முடியும். அந்த ஸ்கிரீனை நகர்த்து, ஹாலுக்குள் நட. நரேந்திரன் திரையை நகர்த்திவிட்டு ஹாலுக்குள் நுழைந்தான். அப்படி உட்கார். சொன்ன இடத்தில் உட்கார்ந்தான். பாவம், ஸ்டண்ட் வேலை செய்ததில் பேண்ட் கிழிந்து விட்டதாக்கும். கைகளை உயரை தூக்கு. தூக்கினான். இப்போது சொல், யார் நீ? ஆஞ்சநேயர் பிசினஸ் எல்லாம் வேண்டாம். நீரஜாவை எதற்கு தேடுகிறாய்? நான் கையை கீழே போட முடிந்தால் பதில் சொல்ல முடியும். அத்தனை முட்டாளில்லை நான். நீ சடார் என்று துப்பாக்கியை எடுத்து வெடிப்பாய், நான் வேடிக்கை பார்ப்பேன், இல்லை? வாட்ச்மேன் என்று குரல் கொடுத்தான். ஒற்றை கையால் தாளை நீக்கி கதவை திறந்தான். வாட்ச்மேன் உயிர் பிச்சை கேட்டு ஓடி வந்தான். அந்த ஆளு பாக்கெட்ல இருக்கிறதையெல்லாம் வெளியே எடுத்து போடு. எஜமானின் கையில் ஆயுதத்தை பார்த்துவிட்டு உடனே செயல்பட்டான். பர்ஸ், சிகரெட் பெட்டி, லைட்டர், ஒரு இன்ஸ்டன்ட் லைட்டர், மெல்லிய டார்ச். நோ வெப்பன்ஸ்? குட். கையை தொங்க விடலாம். பர்ஸை மட்டும் உதயகுமார் எடுத்து திறந்தான். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஈகிள்ஸ் ஐ டிடெக்டிவ் ஏஜென்சி, நரேந்திரன். வெரி சாரி டு மீட் யூ நரேந்திரன். ஏய், நீ கேட்டிலேயே நில், யாரையும் உள்ளே விடாதே. வாட்ச்மேன் மறுபடியும் தன் யதாஸ்தானத்துக்கு ஓடினான். போலீஸை மறந்து விட்டாயே என்றான் நரேந்திரன், குரலில் கொஞ்சம் கேலியை குழைத்து. போலீஸ் கையாளாகாதவர்கள் கூப்பிடும் துணை. ஒரு கை ஒரு காலை எடுத்துவிட்டு வீட்டிற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்தான், கத்தியை காட்டினான், தற்காப்புக்காக அடித்தேன் என்றால் போலீசில் உடனே ஒப்புக்கொள்வார்கள். எனவே நெருங்கி வந்தான். சட்டென துப்பாக்கியை திருப்பி நரேந்திரனின் கன்னத்தில் அடித்தான். நரேந்திரன் மின்னலாய் விலக வீச்சு வீணாயிற்று. ஆனால் ஓரடி பின்னால் குதித்து மறுபடியும் துப்பாக்கியை நடுங்காமல் பிடித்துக்கொண்டு அசையாதே என்றான். அவன் புயல் தாக்கியவன் போல் நடுங்கிக் கொண்டிருந்தான். குலுக்கிய ஷாம்பெயின் பாட்டில் போல சின்ன அசைவில் வெடித்து விடுவான் போலிருந்தான். அவன் கை துப்பாக்கி புத்தி இல்லாமல் நரேந்திரனை வெறித்தது. உதயகுமார் குழப்பத்தில் இருந்ததை நடுக்கம் சொன்னது. நரேந்திரன் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். வினாடிகள் யோசித்து யோசித்து உதிர்ந்தன. நாங்கள் உள்ளே வரலாமா? வாசலிலிருந்து குரல் வந்தது. நரேந்திரனுக்கு பரிச்சயமான குரல். இருந்தாலும் அந்த கணத்தில் 2 பேருமே திடுக்கிடலோடு திரும்பினர். கையில் நீட்டிய துப்பாக்கியோடு முதலில் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் நுழைந்தார். இன்ஸ்பெக்டர் உடுப்பை பார்த்ததும் உதயகுமார் அவசரமாய் தன் ரிவால்வரை தொடைக்கடியில் ஒளித்தான். திருப்தி இல்லாமல் கைக்குட்டையையும் எடுத்து மூட முனைந்தான். அந்த ரிவால்வரை இப்படி தூக்கி போடுங்கள் உதயகுமார் என்றார் பால்ராஜ் அழுத்தமான குரலில். மெஷின் போல எடுத்தான், தூக்கி எறிந்தான். உங்களோடு பேச இன்னும் 2 விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் உதயகுமார். இது வைஜெயந்தி. இத்தனை நேரம் நீங்கள் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இருந்தீர்களே, நரேந்திரன், அவனுடைய புத்திசாலி அசிஸ்டன்ட். இது மிஸ் ரோகிணி, நீரஜாவோடு கடைசியாக பேசியவர். நரேந்திரன் தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டான். கனவா என்ற சந்தேகத்தோடு. இல்லை, அங்கே ஒரு எறும்பு கடித்திருந்தது. காலையில் நீலப்புடவை கட்டி இந்த மாயத்தாளை நீட்டியவள் இப்போது மஞ்சள் ஷிஃபான் கட்டி இன்னும் வயது குறைந்திருந்தாள். காலையில் இல்லாத பயம் முகத்தில் படிந்திருந்தது. புத்தக டிராயர்களிலும் சினிமாக்களிலும் மட்டுமே பார்த்திருந்த துப்பாக்கி சமாச்சாரங்களை நேரில் பார்த்த அதிர்ச்சியாயிருக்கலாம். அப்படி நரேந்திரனோடு உட்காருங்கள் என்றார் பால்ராஜ். வைஜெயந்தி கவனமாய் நரேந்திரனின் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ரோஹிணியை தனக்கு அடுத்த இடத்தில் அமர்த்திக் கொண்டாள். எப்படி கண்டுபிடித்தாய் என்றான் நரேந்திரன் கிசுகிசுப்பாய். ஆட்டோ என்றாள் வைஜெயந்தி. கில்லடிதான் நீ. ஷோ, அந்தரங்கங்கள் அப்புறம், பொது விஷயத்துக்கு வருவோம் என்றார் பால்ராஜ், தானும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு. உதயகுமார், உங்கள் மனைவி நீரஜா எங்கே? மை காட் என்று தலையை பிடித்துக் கொண்டான் உதயகுமார். இந்தியாவில் குடிமகனுக்கு இருக்கும் அடிப்படை உரிமை குடும்ப பிரைவசி. உங்கள் கேள்வி அநாகரிகமானது. நீரஜாவும் இந்திய பிரஜை. எங்கே இருக்கிறார் என்பது பற்றி சரியான விவரங்கள் இல்லை. ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி விசாரிக்க சட்டம் எதிர்பார்க்கிறது உதயகுமார். வெல், உங்களிடமும் போட்டு உடைக்கிறேன்.
என் மனைவி என்னை விட்டு ஓடிப் போய் விட்டாள். எங்கே? யாருக்கு தெரியும்? சொல்லிவிட்டா போனால். அந்த லெட்டரை காட்டு உதயகுமார் என்றான் நரேந்திரன் குறுக்கில் புகுந்து. எஸ், லெட்டர். பாக்கெட்டிலேயே வைத்திருந்தான். எடுத்து நீட்டினான். என் மனைவி ஓடிப்போகும் முன் எழுதி வைத்தது. பால்ராஜ் அதை வாங்கிக் கொண்டார். படித்தார். பால்ராஜ், அந்த லெட்டர் பத்திரம். தொலைந்து போனால் நம் நண்பர் மறுபடியும் லெட்டர் எழுத வேண்டியது இருக்கும். வாட் யூ மீன்? என்றார் உதயகுமார் குறைப்பாய். நீரஜா எழுதியதாய் சொல்லப்படும் இந்த கடிதத்தில் இருப்பது உன் கையெழுத்து என்கிறேன். உன் டைரியை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நண்பா. யூ ராஸ்கல்! டைரி என்றதும் நினைவுக்கு வருகிறது என்றார் பால்ராஜ். ஒரு சிகரெட்டை எடுத்து உதட்டில் பொருத்தினார். சரக்கென்று குச்சியை கிழித்து கைகளை கிண்ணமாய் பொருத்தி பற்ற வைத்தார். ரோகிணி 10ஆம் தேதி நடந்ததை சபைக்கு சொல்வார். நான் எதற்கு? நீங்களே சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். பெண் பார்க்க வந்தது போல் ரோகிணி நெளிந்தாள். நோ, நீங்கள் தான் நேரடியாய் சம்பந்தப்பட்டவர். சொல்லுங்கள், யாருக்கும் பயப்பட வேண்டாம். பயமில்லை, ஒரு இது என்று ரோகிணி ஆரம்பித்தாள். அவள் பேசும்போது மேலுதடு சற்று தூக்கிக் கொள்ள ஆரோக்கியமான மேல் ஈறுகள் ரோஜாக்களை நினைவூட்டின. காது ஜிமிக்குகள் ஜிலுங் ஜிலுங். 10ஆம் தேதி வியாழக்கிழமை நீல்கிரிஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எனக்கு வேண்டிய ஐட்டங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தேன். திடீரென ஒரு பெண் மூச்சிறைக்க என் பக்கத்தில் வந்தாள். ஒரு காக்கி கவரை என் கையில் திணித்தாள். அவள் கண்களில் ஏகப்பட்ட பீதி. யாரோ முதுகில் கத்தி வைத்திருந்த மாதிரி ஒரு பயம். வீட்டில் போய் பிரிச்சு பாருங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க என்றாள். அதற்குள் இதோ இவர் வந்து, ஏய் இங்க என்ன பண்ற என்று இழுத்து போய்விட்டார். நான் ஒன்றும் புரியாமல் விழித்தேன். அவசரமாய் வாசலுக்கு ஓடி போய் பார்த்தேன். மாருதி காரில் 2 பேரும் ஏறிக்கொள்ள நம்பரை நோட் பண்ணி கொண்டேன். அன்றைக்கு வீட்டுக்கு போகும் வரை மனம் படபடவென்று அடித்து கொண்டது. வீட்டுக்கு போனதும் அந்த கவரை திறந்து பார்த்தேன். ஒரு டைரியும் ஒரு கேசட் டேப்பும் இருந்தது. ரோஹிணி நிறுத்தினாள். உதயகுமாரின் முகத்து தசைகள் இறுகின. மூளைக்கு தள்ளப்பட்ட பூனையின் சீற்றம் கண்களில். நடுங்கும் கைகளை முழங்கால்களுக்கடியில் அடக்கிக் கொண்டான். அந்த டேப்பை கேட்டீர்களா? நரேந்திரன் துடிப்பை அடக்க முடியாமல் கேட்டான். கையோடு கொண்டு வந்திருக்கிறேன், கேட்போமா என்றார் பால்ராஜ். அடுத்த சிகரெட்டை இந்த சிகரெட்டால் பற்ற வைத்துக்கொண்டு பழசை காலடியில் போட்டு நசுக்கினார். ரெக்கார்டர் கொண்டு வரப்பட்டு அதன் எஜெக்ட் பட்டனை அழுத்தியதும் அகழி பாலம் போல் டேப் பொருத்துமிடம் மெல்லத் திறந்தது. பொருத்தினார். ஆன் செய்தார். முதலில் காலடி ஓசை. ஒரு பெண் இருமும் குரல். நீரஜா, இன்னைக்காவது எனக்கு பதில் சொல்லுங்க. என்னடி சொல்லணும் என்றான் டேப்பில் உதயகுமார். என்னோட நகையெல்லாம் எங்க? உன் மூஞ்சிக்கு நகை எதுக்குடி? அது எங்க அப்பா போட்ட நகைங்க. சத்தம் வாய் மூடுறி. ஏன் நகையை எடுத்து எவ்வளவு காசுக்கு படுக்க விற்கிறவளுக்கு நீங்க கொடுப்பீங்க? நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என் இஷ்டப்படி யார வேணா வச்சுப்பேன். நீ யாரடி கேட்க? தொடர்ந்து தொம் என்று அடிக்கும் குரல். அடிக்காதீங்க. பெண் குரல் அதட்டியது. அடிச்சா நேர போலீஸ்க்கு போயிடுவேன். உன்னை உயிரோட விட்டு வச்சாதானே போலீஸ்க்கு போவ. அதற்கப்புறம் கேட்ட சப்தம் வினோதமாய் இருந்தது. என்று மூச்சு திணறல் மாதிரி. மூஞ்சில தலகாணிய வச்சு இப்படி அழுத்தியும் உன்னை சாகடிச்சிருவேன், ஜாக்கிரதை. அப்புறம் தலையணையை விலக்கிவிட்டான் போலும். என்று மூச்சு வாங்கும் சப்தம் வந்தது. அது அப்படியே பெருகி அழுகையாய் மாறிப்போனது. கட்டிலுக்கு கீழே ரகசியமாய் வைத்து ரெக்கார்ட் செய்திருக்க வேண்டும். ஒலி கொஞ்சம் சிதைந்திருந்தாலும் துல்லியமாயிருந்தது. அதற்கு மேல் டேப்பில் கொஞ்சம் நேரம் மௌனம். திடீரென்று பித்துக்குளி முருகதாஸ் ஹார்மோனியத்தோடு முத்து மாரியம்மா என்று பாட ஆரம்பித்தார். பால்ராஜ் டேப்பை நிறுத்தினார். உதயகுமாரின் முகம் வெளுத்திருந்தது. வைஜெயந்தி, நீங்கள் சொல்லுங்களேன். அந்த டைரியை நானும் பார்த்தேன் நரேன். நீரஜா என்று பெயர் இருந்தது. ஃபோன் நம்பர் இருந்தது. அட்ரஸ் இல்லை. நீரஜாவின் ஃப்ரெண்ட்ஸ் பலருடைய பெயரும் அட்ரஸ்களும் இருந்தன. டைரியில் தெளிவாக உதயகுமார் அவளை கொடுமைப்படுத்தும் விதங்களை விரிவாய் எழுதியிருந்தாள். தன்னை கொல்ல உதயகுமார் திட்டம் போடுவதாகவும் எழுதியிருந்தாள். அவர் ஆபீஸ் போகும்போது டெலிபோனை கூட கழற்றி அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டுதான் போவாராம். டிவோர்ஸ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்று நினைத்து ஆதாரத்துக்காக ஒரு நாள் சண்டையை ரகசியமாய் டேப் செய்தது பற்றியும் எழுதியிருந்தாள். நீரஜா இருக்காங்களா? இல்ல. நீங்க யாரு? நீரஜாவோட ஃப்ரெண்ட். நீரஜா வீட்ல இல்ல. டொக்கென்று போனை வைத்து விட்டார். மேலே நான் சொல்கிறேன்.
மறுநாள் காலையிலிருந்து நிறைய தடவை போன் செய்து பார்த்திருக்கிறாள். யாரும் எடுக்கவில்லை போல. போலீசிடம் போனால் உடனே கவனிப்பார்களா என்று சந்தேகமாய் இருந்ததாம். நரேந்திரனை பற்றி கேள்விப்பட்டிருந்தாளாம். டேப்பையும் டைரியையும் உன்னிடம் நம்பி கொடுப்பதற்கு முன்னால் நீரஜா உயிரோடுதான் இருக்கிறாளா என்று கண்டுபிடிக்கிறாயா என்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியதாம். அதனால் கதையை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறாள். உனக்கு இந்த கேஸில் உடனடி இன்ட்ரெஸ்ட் வர வேண்டும் என்று அவளே ஒரு சீட்டு எழுதி லைப்ரரியில் கிடைத்ததென்று உன்னிடம் கொடுத்திருக்கிறாள். நீரஜாவை நேரில் பார்த்திருந்ததால் அவளே அடையாளம் எழுதியிருக்கிறாள். அஃப்கோர்ஸ் நீரஜாவை பற்றி ரோகிணிக்கு கிடைத்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவள் கார் நம்பர் பிளஸ் அவள் ஃபோன் நம்பர். கார் நம்பர் உனக்கு கிடைக்க தன் லைப்ரரியனிடம் சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறாள். முதல் அத்தியாயத்தில் நடந்த மொத்த டிராமாவுக்கும் மேடம் தான் டைரக்டர் நரேன். நரேந்திரன், சாரி, அந்த லெண்டிங் லைப்ரரி எங்கள் லைப்ரரி. முதுகை சுற்றி மூக்கை தொடுவதில் தங்க மெடலே தரலாம் உங்களுக்கு என்றான் நரேந்திரன். ஸோ உங்கள் எக்ஸ்பிளனேஷன் தேவை. நீரஜா எங்கே என்றார் பால்ராஜ். உதயகுமார் தலையை குனிந்தான். மாடியில் இருக்கிறாள் என்றான். ஒரு ரூமில் பூட்டி வைத்திருக்கிறேன். வாட்? அவளை வெளியே விட்டால் ஆபத்து என்று மயக்க மருந்து கொடுத்து பூட்டி விட்டேன். கமான், ஷோ மீ த ரூம். மாடி ஏறும் போது வைஜெயந்தியின் இடுப்பை கிள்ளினான் நரேந்திரன். பால்ராஜை எப்படி இதில் இழுத்தாய்? ரோஹிணியின் அட்ரஸை கண்டுபிடித்ததும் அவளிடம் பேசினேன். எல்லாவற்றையும் சொன்னாள். அந்த டேப்பை கேட்டதும் நேரே பால்ராஜை போய் பிடித்து அவரை கையோடு கூட்டி வந்தேன். வாசலில் வாட்ச்மேன் தகராறு பண்ணினான். இப்பொழுது ஜீப்பில் உட்கார்ந்திருக்கிறான். உதயகுமார் பூட்டி இருந்த ஒரு அறையை திறந்தான். இருளாய் இருந்தது. உள்ளே இருக்கிறாள். பால்ராஜ் ஏமாந்தார். யோசிக்காமல் அறைக்குள் நுழைந்தார். உதயகுமார் சடார் என்று கதவை அரைந்து சாத்தினான். ஆட்டோமேட்டிக் லாக் கிளிக் என்று வாய் மூடியது. 2 பெண்களையும் பிடித்து ஒரே வீச்சில் அந்தண்டை தள்ளினான். அதே வேகத்தில் நரேந்திரனையும் தள்ள நரேந்திரன் அவன் கையை பற்றி முறுக்கி இழுத்தான். உதயகுமாருக்குள் பூட்டி வைத்த சக்தி ஏராளமாயிருந்தது. அப்படியே மல்லாந்து தரையில் விழுந்து ஷூ காலால் நரேந்திரனின் வயிற்றில் கழுதை மாதிரி உதைத்தான். நரேந்திரனின் பிடி நழுவியது. ஒரு அனாயாச கன்றுக்குட்டியின் துள்ளலோடு எழுந்து வலது கையை மடக்கி ஒரு முழு பிரயோகத்துடன் கழுத்தில் வீசினான். நரேந்திரன் அவசரமாய் நகர்ந்த போதும் அந்த அடியிலிருந்து முற்றிலுமாய் தப்பவில்லை. வலது தோளில் வெடித்தது. லாரி மோதியவன் போல நரேந்திரன் தரையில் மடங்கினான். கண்களுக்குள் தீபாவளி. உதயகுமார் 3 படிகளாய் இறங்கினான். நரேந்திரன் சுதாரித்து எழுந்த நேரம் பால்ராஜ் தடதடவென்று கதவை தட்டிக் கொண்டிருந்தார். கீழே கார் புறப்படும் சத்தம் கேட்டது. நரேந்திரன் படிகளில் புயல் போல் இறங்கினான். ஹாலின் திரையை விலக்கி கேரேஜுக்குள் நுழைந்தான். அம்பாசிடர் சீறிக்கொண்டு வெளியேறிக் கொண்டிருந்தது. நரேந்திரன் அதை துரத்த சிமெண்ட் பாதையில் சடுதியில் அபாய வேகம் பிடித்தது. வாசலில் ஜீப் சற்று விலகி நின்றிருக்க துளை போட்ட குண்டு மாதிரி நழுவி ரோடில் விரைந்தது. குவிக், அந்த காரை ஃபாலோ. நரேந்திரன் வார்த்தையை முடிக்கும் முன் அந்த அம்பாசிடர் விபத்துக்குள்ளானது. எதிரே பாதி தெருவை அடைத்துக் கொண்டு திரும்பிய தண்ணீர் லாரியை உதயகுமார் சரியாய் கணக்கு போடாமல் விலக நினைத்து முடியாமல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் மோதி முனையில் மோதியதால் அப்படியே அந்தரத்து இரும்பு வேலைப்பாடுகள் தெரிய மல்லாந்து தரையில் கொஞ்ச நேரம் தேய்த்து சக்கரங்கள் மட்டும் சுற்றி கொண்டிருக்க உதயகுமார் பிழிந்த துணி போல் முறுக்கப்பட்டிருந்தான். எந்த கணம் இறந்தான் என்று அவனே அறிந்திருக்க மாட்டான். ஆன்டி கிளைமேக்ஸ் என்றான் நரேந்திரன் வைஜெயந்தியிடம். அவனை தீர்ப்பு எழுதி கொண்டான் பார். வைஜெயந்தி அதிர்ச்சி நீங்கியதும், அவன் போனது இருக்கட்டும், நீரஜா எங்கே என்று கடைசி வரை சொல்லவே இல்லையே என்றாள். நான் சொல்கிறேன் என்றான் நரேந்திரன். அதோ கவிழ்ந்து கிடக்கிறதே அம்பாசிடர். அதன் டிக்கியில் ஒரு ட்ரம். அதற்குள் பீஸ் பீஸாய் நீரஜாவை பேக் செய்திருக்கிறான். கடலில் கொண்டு போய் வீசிவிட திட்டம் வைத்திருந்தான் போல. போட் கூட வாடகைக்கு ஏற்பாடு செய்திருந்தான். முதலில் ஜெயிலில் இருந்து பால்ராஜை விடுதலை செய்வோம், வா. இத்தனை தொடர் சம்பவங்களை தன் வாழ்நாளில் அதுவரை சந்தித்திராத ரோஹிணி வைஜெயந்தியின் தோளில் முகத்தை புதைத்துக் கொண்டு ஜுரமானாள். கான்ஸ்டபிள்களையும் துணை கழைத்துக் கொண்ட நரேந்திரன் வீட்டுக்குள் நுழைந்தான். மாடியில் இன்னும் பால்ராஜ் உள்ளே இருந்து கதவை தட்டிக்கொண்டே இருந்தார். நரேந்திரன் ரோகிணியை தொட்டு கூப்பிட்டான். எதற்கும் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்து வையுங்கள். எங்கள் கம்பெனியில் வேகன்சி வந்தால் எடுத்துக்கொள்ள உதவும். ரோஹிணி கூசி விலகிக் கொள்ள நரேந்திரன் வைஜெயந்தியால் வகையாய் கிள்ளப்பட்டான். சுபா கதைகள்ல நீங்க இதுவரைக்கும் கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதிய எங்கே அவள்.
இது மோனா மாத இதழில் டிசம்பர் 1985 வெளிவந்த குறுநாவல். எப்படி போச்சு? கதையோட எண்டிங்கை நரேன் முதல்ல கண்டுபிடிச்சாரா, நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிங்களா? நீங்க என்ன எண்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரமும் ஒரு நரேன் வைஜ் தமாக்கா காத்துட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன உடனே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கையோட அமுக்கி விடுங்க. சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.